There was a meeting. Hello. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். சார் ரோட்டரி இறைவனுக்கு எப்போ சொல்லணும்? இதை வரேன் சார், ஒரு 5 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரி சார். அம்மா சார்
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட் டவுன் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் பிரகதீஸ்வரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் சின்னையன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு சிறப்பான பயிற்சி அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் தசரதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட் டவுன் சங்கத்தின் செயலாளர் சின்னையன் அவர்கள். 40 தான் ஆரம்பிக்கிறான். என்ன ப்ராப்ளம் உனக்கு? ரோட்டரி இறை வணக்கம். நாலு எக்ஸர்சைஸ் பண்ணுமா? பிரீத்திங் எக்ஸர்சைஸ். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி, மத, இன, நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனத்தில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். Thank you, sir. Sir. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இறைவேண்டுதல். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் தோளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும்
இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, வெப்ப குணம் உடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணாமது. சின்முத்திர வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று, கண்களை மூடிக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். ஆழமான மூச்சு. ஆழமான மூச்சு. ஆழமான மூச்சு. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. கைகளை நன்றாக உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்குங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அனைவருக்கும் காலை வணக்கம். இரு கைகளும் கால்கள் ஒரு அரை அடி இடைவெளி. கீழே அமரும் பொழுது காற்று வெளியேறுகிறது, மேலே வரும் பொழுது காற்று வெளியேறுகிறது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஆழ்ந்த நிதானமான நீண்ட மூச்சு. கைகளை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். இது அமரும் பொழுது காற்று வெளியேறுகிறது, மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஆழ்ந்த மூச்சு. கால்களை இணைத்து வைத்து மூச்சு காற்றையே கவனிக்கிறோம்.
அடுத்த நிகழ்வாக 8 நடை பயிற்சி. தொடக்கத்தில் நம்முடைய நாசியை கவனித்துக் கொள்கிறோம். எந்த நாசி அடைத்திருக்கிறது என்பதை கவனித்து பயிற்சியை தொடங்குகிறோம். முதலில் இடதிலிருந்து தொடங்குகிறோம். இக்காலை வேளையில் பயிற்சி செய்வதால் நமக்கு உயிராற்றல் கூடுகிறது, மூச்சோட்டம் சீரடைகிறது, மூச்சோட்டத்தோடு மனதும் சீர்படுகிறது. இதை செய்வதால் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது, உடலும் உள்ளமும் புத்துணர்வு அடைகிறது. இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் சீரடைகிறது. வலது மூளை, இடது மூளை நன்கு இயங்குகிறது. எலும்பு மண்டலம், சதை மண்டலம், நரம்பு மண்டலம் அனைத்தும் இயக்கப்பட்டு உறுதியடைகிறது. எல்லா வயதினரும் இப்பயிற்சியை மேற்கொள்ள முடியும். எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நேர்மறை சிந்தனைக்கு இட்டுச் செல்வதற்கு இது துணை செய்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இழந்த சக்தியை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட உயர்வான பயிற்சியாகும் இந்த 8 நடை பயிற்சியாக. நேரு நின்று செய்த பயிற்சிக்கு ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். கைகளை தொங்கவிட்டு கண்களை மூடி உள்மூச்சை வெளிமூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக எதிர் திசையில் தொடங்குகிறோம். நன்றாக உற்சாகத்தோடு இப்பயிற்சி செய்வதால் நமக்கு இவ்வளவு பயன்கள் உள்ளது என மனதில் நினைத்து கைகளை வீசி நம்முடைய பயிற்சியை தொடங்குகிறோம். இப்பயிற்சியை செய்வதால் நினைவாற்றல் கூடுகிறது. குறிப்பாக கல்வியில் மேம்பட நினைக்கும் மாணவ மாணவிகளுக்கு இப்பயிற்சி பேருதவியாக இருக்கும். அந்த சூப்பர் பிரெயின் யோகா உள்பட
இந்த 8 நடை பயிற்சியும் மிக மிக துணை செய்கிறது. ஆகையால் பள்ளி குழந்தைகளுக்கு இப்பயிற்சி மிகவும் துணை செய்யும். வலது பக்கத்து மூளையும் இடது பக்கத்து மூளையும், ஒரு பக்கத்து மூளை பதிய வைக்கும், இன்னொரு பக்கத்தினுடைய மூளை வெளிப்படுத்தும். ஆகையால் பதிய வைப்பதும் வேண்டும், வெளிப்படுத்துவதும் வேண்டும். அப்படிப்பட்ட நிகழ்வை நிகழ்த்தும் இப்படி ஒரு அற்புதமான பயிற்சி நம் மண்ணில் கொட்டி கிடக்கிறது. கைகளை வீசி உடலை நேராக வைத்து சுவாச ஓட்டத்தை கவனித்து நம்முடைய நடையை தொடருகிறோம். வலது பக்கம் திரும்பும் பொழுது இடது நாசியில் இருக்கிற காற்றை வெளியேற்றி, இடது பக்கம் திரும்பும் பொழுது வலது நாசியை வெளியேற்றி நம்முடைய நாசிகளை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு விரலாக அடைத்து வேகமாக காற்றை வெளியேற்றி சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். சோதனை செய்து கொள்ளலாம். நீங்கள் நிற்கும் பொழுது, தொடங்கும் பொழுது எப்படி மூச்சோட்டம் இருந்தது, இப்பொழுது எப்படி மூச்சோட்டம் உள்ளது என்பதையும் சோதனை செய்து நம்முடைய பயிற்சியை தொடரலாம். ஓய்வு நிலை, ஓய்வு. நேராக நின்று கண்களை மூடி உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்றில் கவனம். ஆசனமா நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். அமர்ந்த நிலை ஆசனம். முதலில் பூனை ஆசனம். பூனை ஆசனத்துக்கு முன்பாக முயலாசனம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்படியே மெல்ல மூச்சை உள்ளிழுத்தவாறு தலை உயரட்டும். அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. தோள்பட்டைக்கான பயிற்சிக்கு முன்பாக புனையாசனா. தலை மேலே வரட்டும். தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். தலை உள்ளே போகும்போது காற்று வெளியேறட்டும். மீண்டும் முயலாசனா.
ஓய்வு. அடுத்ததாக தோள்பட்டைக்கான பயிற்சி. நன்றாக தோள்பட்டை மேலும் கீழும் போய் வரட்டும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இரு கைகளும் தோள்பட்டையில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக திருமுடர் பஸ்திரிகா. கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட மூச்சு இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை. நீண்ட காற்றுள் இழுத்து மீண்டும் ஒரு முறை. அடுத்ததாக சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. உடலை நேராக வைத்து இடது கையில் சிம்முத்திரை, வலது கையில் பிரணவ முத்திரை, வலது நாசியை அடைத்து இடதில் காற்றை வெளியேற்றி மெல்ல மெதுவாக 4 வினாடி நேரத்தில் உள்ளிழுத்து 8 வினாடி நேரம் காற்றை வெளியேற்றுகிறோம். வேகமாக ஆழமாக உள்ளிழுத்து அடுத்த நாசியில் வெளிவிடும் பொழுது 8 வினாடி நேரம் மெதுவாக மெல்ல வெளியேறுகிறது. இதுபோல் 7 சுற்று செய்கிறோம்.
7 சுற்று செய்த பிறகு உள்மூச்சு விடிமூச்சு மூச்சை கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி அம்மா. சிறப்பானதொரு நிகழ்ச்சி பயிற்சி அளித்த உங்களுடைய அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நேயர்களுக்கு காலை வணக்கம். நாம் நிம்மதியாக வாழணும்னா முதல்ல நமக்கு பிடிக்காதவங்களை திட்டுறதை நிறுத்தணுங்க. நம்ம ஏந்திரிமா நல்லா இல்லை, நமக்கு யாராவது துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட யாராவது கெட்ட விஷயம் பண்ணியிருப்பாங்க, நம்ம பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்க, நமக்கு பிடிக்காத விஷயம் செஞ்சுருப்பாங்க. இவங்களை திட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல காரியம் பண்ணுறவங்கெல்லாம் நல்லா இல்லை. அது ஏன் தெரியுமா? கெட்ட காரியம் பண்ணுறவங்க யாரையுமே திட்டுறதில்ல, நல்ல காரியம் பண்ணுறவங்க எப்பவுமே முதல்ல திட்டிகிட்டே இருக்கிறோமா, ஒன்றும் நல்லா இல்லை. இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன், இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்காதவங்க மேலே கோபம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சிடும். இங்கே பாருங்க, யார் மேலாம் பிடிக்காம நிறைய கோபத்தை வச்சிருக்கிறீங்களோ, அடிக்கடி நினைக்கும் பொழுது அவங்களை திட்டுறீங்களோ, ஏசுறீங்களோ, மனசுல எப்பவுமே அந்த குப்பை இருக்குதா, அதாங்க உடம்பு நோயோடவே இருக்குது. நான் சொல்றது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே பிளட் டெஸ்ட்லேயே தெரியாது. ஓகே, நான் எனக்கு பிடிக்காதவங்களை எப்படி மனசுல இருந்து டெலீட் பண்ணி க்ளீன் பண்ணி என் மனசை சுத்தமாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுவேன், முதல்ல எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட எனக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலிங்க. இங்கே பாருங்க, அவங்க தான் என்னை ஏமாத்தினாங்க, அவங்க தான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போனாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறதே எனக்கு பிடிக்காதுங்க, முடியாதுங்க. அவங்க நினச்சாவே கோவம் வரும், கையெல்லாம் நடுங்கும். இதாங்க ஒரு காமெடி. கெட்ட காரியம் பண்ணுறவங்க எப்பவுமே ஹான்னு ஜாலியாக இருக்கிறாங்க. நல்ல காரியம் பண்ணுறவங்கெல்லாம் அவங்கள பார்க்கவே ஏன் தெரியுமா பிடிக்கல, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இது அழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். நான் தனியாக வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவங்க ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன், கண்ணை மூடி உட்காந்துட்டு. இங்கே பாருங்க, மெதுவாக அந்த ஃபோட்டோவை பார்ப்பேன். ஃபோட்டோ பார்த்தோன்னா செம கோவம் வந்துடும். உடனே ஃபோட்டோவை மூடி வச்சுட்டு, எனக்கு கோவம் வந்துருச்சல்ல, நல்லா கவனிங்க, கோபம் வரும் பொழுது மட்டும்தான் ஆழ்மனம் திறக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பிடிக்காத முகத்தை பார்ப்பேன், செம டென்ஷன் ஆயிரும். அப்படியே ஃபோட்டோவை திருப்பி வச்சுக்கிட்டு ஆழ்மனம் திறந்துருச்சா, நான் பண்ணுவேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் பலசாலி, நான் புத்திசாலி, நான் தைரியசாலி அப்படின்னு சொல்லி என்னை பற்றி நல்ல வார்த்தையெல்லாம் உள்ளே போட்டு பேக் பண்ணிடுவேங்க. அப்போது ஒரு கோபம் இருக்கும், ஆனால் 500 நல்ல விஷயம் போயிருமா, அந்த கோபம் காணாமல் போயிருங்க. இப்படி என்ன பண்ணுவேன், ஃபோட்டோவை பார்ப்பேன், கோவம் வரும், மூடி வச்சுட்டு நல்ல வார்த்தையாக ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் அமைதியாகி நார்மல் வந்தோடனே மறுபடியும் ஃபோட்டோவை பார்ப்பேன், மறுபடியும் கோவம் வந்துடும், மறுபடியும் மூடி வச்சுட்டு நல்ல விஷயமா நினச்சிட்டே இருப்பேன். எப்போ ஃபோட்டோவை பார்த்து நமக்கு கோபமே வரலையோ, இங்கே இருக்கிற கோபம் தீர்ந்து விட்டது என்ற அர்த்தம். உடனே நீங்கள் கேட்கலாம், அப்போ அதை மறந்து போச்சான்னு. மறக்கலிங்க, இங்கிருந்து இங்கே வந்துருச்சு. புரியலையா? இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க, தன்னுடைய பையன் 5 வருஷம் முன்னால் வீட்டில் 5000 ரூபா திருடிட்டு போயிட்டான். 5 வருஷம் முன்னால். அப்போ எவ்வளோ கோபமாக இருந்திருப்பாங்க, அப்படி நாய் அப்படின்னு. 5 வருஷம் கழித்து பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவாங்க, இந்த பையன் இருக்கான் இல்லையா, 5 வருஷம் முன்னால் கமெண்ட்லேயே கொடுத்துருவேன், 5000 திருடிட்டு போயிட்டான்னு ஜாலியாக பேசுவாங்க. ஏன், இங்கே இருக்கிறது இங்கே வந்துருச்சு, இங்கே என்ன அங்கே என்ன. மனதில் இருப்பது புத்திக்கு வந்து விட்டால் டென்ஷன் ஆகாது. பாருங்க, ஒரு கோபம் புத்தியில் இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, மனசில் இருந்தால் டென்ஷன் ஆகுங்க. நான் என்ன தெரியுமா ஐடியா கொடுக்குறேன், மனதில் உள்ள கோபங்களை புத்திக்கு எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதா இப்போ ஐடியா. அப்போது பிடிக்காதவங்க ஃபோட்டோவை பாருங்கள், நல்ல வார்த்தையாக ரெக்கார்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஃபோட்டோவை பாருங்கள், நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்போ பிடிக்காதவங்க ஃபோட்டோ பார்த்து உங்களுக்கு கோபமே வரலையோ, மனதில் உள்ள கோபம் புத்திக்கு வந்து விட்டது, நீங்கள் ஆரோக்கியம் அடைந்து விட்டீர்கள், உங்கள் மனம் தூய்மையாகப்பட்டது. இங்கே பாருங்க, சில பேருக்கு ஃபோட்டோவை பார்த்தா வர கோபம் இருக்கு இல்லையா, அது தீர்ந்தாலும் அடுத்து ஆடியேட்டரி கோபம் இருக்குது. ஆமாங்க,
நான் தெரியும் பண்ணுவேன், அவங்கள பேசின ஆடியோ இருக்கு இல்லையா, அதை போட்டு கேட்பேன். செம டென்ஷன் ஆயிரும். உடனே என்ன பண்ணுவேன், நல்ல வார்த்தையில் ரெக்கார்ட் பண்ணுவேன், மறுபடியும் ஆடியோ கேட்பேன், ரெக்கார்ட் பண்ணுவேங்க. என்னைக்கு அந்த ஆடியோவை கேட்கும் பொழுது உங்களுக்கு கோபமே வரலையோ, ஆடியேட்டரி கோபம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விஷுவல் கோபம்னு ஒன்று இருக்குது. அந்த முகத்தை பார்த்தாலோ, அங்கே அசைவை பார்த்தாலோ, அவங்க மூமெண்ட்டை பார்த்தாலோ கோவம் வருங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவனுடைய வீடியோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அப்புறம் நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணி ஒரு நாள் வீடியோ பார்த்து கோவமே வரலைங்க. அப்போ தீர்ந்து போச்சா? அதுக்கு அடுத்தது அவங்களுக்கே ஃபோன் பண்ணுவேங்க. ஏங்க, நான் சொல்கிறது பல பேருக்கு புரியாது, என்னைக்காவது வாழ்க்கையில் கஷ்டப்படுங்க, கூடவே இருக்கிறவங்க குழி பறிச்சுட்டு உங்களுக்கு கடுப்பேற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே கோவம் வரும் பாருங்க. யார் மேலே பாசம் வச்சுருக்கிறோமோ கோவம் வந்தால் அடிக்கவும் முடியாதுங்க. எதிரிகளை தில்லா ஜெயிச்சிடலாம், ஆனால் துரோகம் பண்ணவங்களை, கூடவே இருந்து கஷ்டப்படுத்துறவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்கிற டெக்னிக் தாங்க ஃபாலோ பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு புரியாட்டி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுங்க. ஆமாங்க, இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக்குங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஃபோன் பண்ணி அந்த பக்கம் அலோன்னு கட்டணும், டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன் நல்ல விஷயமெல்லாம். அப்புறம் ஃபோன் பண்ணால் கோவம் இல்லைங்க, அப்புறம் பேசி கோவம் இல்லைங்க. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா, வீட்டுக்கே கிளம்பி போயிட்டேன். ஆமாங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், கெட்ட காரியம் பண்ணுறவங்கள, நல்ல காரியம் பண்ணுறவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதுக்கு பயப்படுவாங்க. நான் வரமாட்டேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான்னு. அவர் தானே ஏமாத்தினாரு, நீங்கள் பயப்படுறீங்க, ஏன்னா ரெக்கார்ட் இருக்குது. இப்படி அவங்க வீட்டுக்கு போய் ஒரு நாள் அப்படி தான் காரில் போய் என்ன பண்ணேன், டிரைவர்கிட்ட, காரை நீ ஸ்டார்டிங்லேயே வச்சுரு, நான் திடீர்னு குடுன்னு ஓடி வருவேன், காரை எடுத்துகிட்டு ஓடணும்னு சொல்லி அந்த பிடிக்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கதவை தட்டினேன். அவங்க வெளியே எங்கள் முகத்தை பார்த்தாங்க பாருங்கள், செம டென்ஷன் ஆயிடுச்சு. குட்டுன்னு ஓடி காரில் உட்காந்து சீக்கிரம் வண்டிடுன்னு சொல்லி காரை கொஞ்சம் தூரம் நிறுத்தி நடு ரோட்டில் உட்காந்து நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க. ஆமாங்க, நான் சொல்கிறது பல பேர்த்துக்கு காமெடியாக இருக்கலாம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஈரக்குலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, உள்ளுக்குள்ளெல்லாம் ஆடுங்க. ரொம்ப கோபம், ரொம்ப டென்ஷன் வந்தால் உள்ளுக்குள்ளெல்லாம் ஆடுங்க, தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த மாதிரி நிலை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி வரும் பொழுது இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ ஃபோட்டோவை பாருங்கள், நல்ல வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை பாருங்கள், நல்ல வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆடியோ கேளுங்க, நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள். வீடியோ கேளுங்க, நல்ல வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேரில் போங்க. நேர்லையும் போய் அவங்கள பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே கோபம் வரலைன்னா இங்கே இருக்கிற கோபம் அனைத்தும் இங்கு வந்து விட்டது. அதாவது மனதில் உள்ள கோபம் அனைத்தும் புத்திக்கு வந்து விட்டது. இப்போ என்னாகும், நீங்கள் அமைதியின் சொரூபமாக மாறிவிடுவீர்கள், சாந்தியின் சொரூபமாக மாறிவிடுவீர்கள். அவர்கள் மேல் உள்ள அனைத்து கோபமும் நீங்கிவிடும். இப்பொழுது நீங்கள் தில்லா போய் 4 வார்த்தை என்னை ஏமாத்தினேன்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டிங்கன்னா மொத்தமாக தீந்துடும். இல்லை அவங்ககிட்ட போய் என்ப்பா இப்படி பண்ணேன்னு கேட்டு வந்துட்டிங்கன்னா எல்லாமே தீந்துருங்க. உண்மையிலேங்க நான் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பத்திக்கிச்சின்னு ஒரு படம், ஆமாம், அதில் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர், அவர் கழுத்தில் கத்தி வச்சுட்டு பணம் தொட்டிட்டு போயிடுவாங்க. இவர் கிளம்பி வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போய் கேட்பார், ஏப்பா எங்கிட்ட பணம் தந்தீங்களா கொடுங்கன்னு. அவங்க சிரிப்பாங்க, இதோட வந்துட்டாராட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. அவங்க வருத்தப்படுவாருங்க. ஹீரோ மறுபடியும் போய் அவங்கள அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வருவாருங்க. வாழ்க்கையில் நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களை யாராவது ஏமாற்றும் பொழுது ஒரு கோவம் வரும் பார்த்தீங்களா, அந்த கோவத்தை நான் சொல்கிற டெக்னிக் மட்டுமே சரி செய்ய முடியும். செஞ்சு பாருங்கள், மனம் நிம்மதியாக இருக்கும், நாம் நிம்மதியாக வாழலாம். எனவே இது ஒரு அருமையான டெக்னிக். இதற்கு பெயர் ரங்க ராட்டின ரகசியம். ரங்க ராட்டின ரகசியம் செய்வோம், நம் மனதை தூய்மைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து நாம் பல சாதனைகள் செய்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி ஐயா. ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. தினம் நமக்கு சிந்தனை அளித்தாலும் ஒவ்வொரு சிந்தனையும் நமக்கு உயிரோட்டத்துக்கு உண்டான சிந்தனையாக, அருமையான சிந்தனைகளாக, இன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாதாரண விஷயங்களா இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியாம பல பேர் பல சிக்கல்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எந்த நோக்கத்தோட எந்த செயல்பாடுகளோடு கொண்டு போறோமோ அது கண்டிப்பாக நமக்கு வெற்றி அடையும். அதாவது எண்ணத்தை எப்படி நம்ம சீரமைக்கணுங்கிறத அருமையா இப்ப பாஸ்கர் ஐயாவும் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஏதாவது விளக்கம்ங்கிறதோட அவங்களோட இந்த ரங்க நாட்டினர் ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அது கண்டிப்பா இதுல நிகழ்வுல உள்ளவங்க அந்த ரங்க ராட்டிய ரகசியத்தை எல்லாரும் கேளுங்க. நம்ம நம்ம எப்படி வாழ முடியும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா அவங்க நமக்கு விளக்கியிருப்பாங்க.
இன்றைய நிகழ்ச்சியில் அவங்க நமக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தையும் அளித்தாங்க. கண்டிப்பாக இந்த சிந்தனைகள் அனைவருக்கும் ஒரு செயல்படக்கூடிய சிந்தனையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு சிறப்பிக்க இருக்கும் தமிழாசிரியர் யோகா ஆசான் தசரதன் ஐயா அவர்கள் நமக்கு தொடர்ந்து ஒரு யோகக்கலை, அதாவது நம்ம இதுவரைக்கும் உடற்பயிற்சி மற்ற பயிற்சி முறைகளை கற்று வருகிறோம். தியான பயிற்சி, தியானத்தை எப்படி நாம் முன்மொழிந்து நாம் கொண்டு செல்ல முடியும், தியானம் எந்த வகையில் நமக்கு உள்ளது, ஒவ்வொரு தியான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி அவங்க தொடர்ந்து நமக்கு வகுப்பெடுத்து அதற்குண்டான வழிமுறைகள் சொல்லி நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வா கொண்டு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய நிகழ்வுல எண்ணத்தை சீராக்குதல், அகத்தாய்வு எண்ணத்தை சீராக்குதல்ங்கிற ஒரு டாபிக்ல இன்றைக்கு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்த வாரத்துல இருந்து தொடர் நிகழ்வாக நமக்கு சிறப்பிக்க இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் அவர்களை நாம் இந்த நிகழ்வில் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கனியிடை ஏறிய சுளையும் முத்தல் கடையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலை நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன். தமிழ் வணக்கம். வியக்கத்தகு ஜூம் மூலம் சமுதாய தொண்டில் இணைந்துள்ள ரோட்டரி கிளப் பெருமக்கள் திரு குணபாலன் ஐயா, திரு ரமேஷ் மோகன் ஐயா, திரு கண்ணப்பன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் துணையாக உள்ள கலைஞர் பெருமக்களுக்கும் முக்கியமாக நுகர்வோர்களாக உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம் அதை நம் தாளடியில் சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். இன்று எண்ணம் ஆராய்தல், மனதை வளப்படுத்தும் மனவளக்கலையின் அடிப்படையாக விளங்குவது அகத்து ஆய்வு. அகம் என்றால் மனம், மனதை ஆய்வது. அந்த மனதை ஆய்வது முதலிலே எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு தலைப்பு முக்கியமானது. 5 பிரிவுகளை உடையது. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என அறிதல் என்ற 5 தலைப்புகளிலே தலையாயது எண்ணம் ஆராய்தல். உயிரினங்களிலே உன்னத நிலையில் இருப்பவன் மனிதன். மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை என்று மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மனம் கூட்டல் இதன் மனிதன். மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் மனிதன். இதை 6வது அறிவு என்று சொல்லலாம். இந்த 6வது அறிவு ஆக இருக்கின்ற இந்த மனம்தான் மனிதனுக்கு உள்ள சிறப்பை தருகிறது. ஏனைய உயிர்களுக்கு இல்லாத சிறப்பு இது. அதனால்தான் அன்று தொடங்கி இன்று வரை அந்த ஐவகை 5 அறிவை உடைய உயிரினங்கள் இருந்தபடியே இருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் வானலாக உயர்ந்து விட்டான். இதற்கு காரணம் இந்த மனதை அவன் கையாண்ட விதம்தானே தவிர வேறொன்றும் இல்லை. மனித வாழ்வின் விளை நிலம் மனம் என்றால் மிகையாகாது. முத்தொழிலின் பிறப்பிடம் மனம். எப்படி எண்ணம், அது சொல், அது செயல் என 3ஆக மாறுகிறது. மனிதனே உன் அமைப்பே மா அண்டத்தின் சிறப்பு. மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய் என்று கவியிலே கூறியிருக்கிறார் மகரிஷி அவர்கள். மனதை அறிவதற்கு முன்பு நாம் அறிய வேண்டிய இது உடல், உயிர், ஜீவகாந்தம். உடல், உயிர், ஜீவகாந்தம் என்ற 3 பொருளை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். மனவளக்கலையின் முன்னோட்டத்தில் முன்னுரையில் பார்த்திருக்கிறோம். இறைவன் தான் இந்த உலகமாக மாறியிருக்கிறான். நாம் ஒரு பொருளை படைக்கின்றோம், பிற பொருளை வைத்துதான் ஒரு பொருளை படைக்கின்றோமே தவிர நம் உடலையோ
நம் உயிரையோ அதிலே பயன்படுத்தி செய்வது இல்லை. அந்தப்படி இறைவன் தன்னை இறுக்கி நுண்துகளாக மாறி அதை இறைத்துகளாக்கி இறைத்துகள் சூழ்ந்தழுத்தும் ஒரு ஆற்றலை பயன்படுத்தி அதை அழுத்துகின்ற பொழுது அது விண்ணாகிறது. அதாவது இயக்கமில்லாத இருந்த அந்த இறைத்துகள் அது இயக்கத்துக்கு உட்படுகிறது. அதாவது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் தன்மையை பெறுகிறது. இந்த வகையிலே அது விண் என்று கூறுகிறோம். விண் என்றால் ஆகாயம். ஆகாயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆகாயத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. அந்த வாயுக்கள் அத்தனையும் அங்குதான் இருக்கிறது. நாம் மூச்சை பிடித்து கொண்டால் காற்று எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த வனத்தில் இந்த விண்ணில் தான் இருக்கிறது. இப்படித்தான் விண்ணிலே இருக்கின்ற அந்த காற்று தான் நமக்கு உயிராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நாம் சாப்பிடுகின்ற உணவு 7 தாதுக்களாக மாற்றப்படுகிறது. என்ன என்று பார்த்தால் ரசம், சாப்பிட்ட உணவு ரசமாகிறது, ரசம் ரத்தம் ஆகிறது, சக்கை வெளியே போய் விடுகிறது, ரத்தம் தசையாகிறது, ரத்த அணுக்கள் தசையாகிறது. அந்த தசையில் உள்ள எண்ணெய் பசையெல்லாம் சேர்ந்து கொழுப்பாக மாறுகிறது. அந்த கொழுப்பு தான் எலும்பாக உருவெடுக்கிறது. எல்லா கொழுப்பும் எலும்பாக உருவெடுப்பதில்லை, கொஞ்சம் இருக்கும் கொழுப்புக்கள். மீதம் கொழுப்பமெல்லாம் கையெலும்பு, கால் எலும்பு, மண்டை எலும்பாக உருவெடுக்கிறது. அந்த எலும்புக்குள்ளே மஜ்ஜை, போன் மேரோ என்று சொல்லப்படுகின்ற மஜ்ஜை உருவாகிறது. அந்த மஜ்ஜையிலிருந்து உருவாவதுதான் விந்து. இதுதான் உடம்பிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த விந்தை உடல் உறவிலே பயன்படுத்தி என்பன் காண்கின்றான் மனிதன். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த விந்துதான் உடம்பிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மக்களில் பெரும்பாலோர் இதை அறிவதே இல்லை. அந்த உயிர் எது என்றால் அதுதான் உயிர் என்றால் கேட்பதற்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும். ஆனாலும் உண்மை அதுதான். அந்த உயிர் ஓட்டத்தில் இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது. இப்ப மின்சாரத்தில் இருந்து எப்படி ஒரு ஆற்றல் வருகிறதோ காந்தம், மின்காந்தம், அதே மாதிரி உயிர் ஓட்டத்திலிருந்து ஒரு ஆற்றல் வருகிறது, வெளிப்படுகிறது. உயிரோட்டம் எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த ஆற்றல் வெளிப்படும். ஒரு நெருப்பு இருக்கிறது, நெருப்பிலிருந்து பக்கத்திலே இருப்பவர்களுக்கு அந்த வெப்பம் வருகிறது. வெப்பம் வந்து அவர்கள் உடலை தொடுகிறது. அலை வெப்பத்திலிருந்து, அதாவது சூட்டிலிருந்து, நெருப்பிலிருந்து வருகின்ற ஒரு அலை போல உயிர் ஓட்டத்திலிருந்து வருகின்ற ஒரு அலை இருக்கிறது. உயிர் ஓட்டம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் அந்த அலை இருக்கும். அதைத்தான் காந்த அலை என்கிறோம். வெளியிலும் காந்த அலை தான் இருக்கிறது, உடம்பிலும் காந்த அலை தான் இருக்கிறது. உயிர் உள்ள உடம்புகளிலே இருக்கின்ற அந்த உயிர் ஓட்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அலை, காந்த அலைக்கு ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். ஜீவன் என்றால் உயிர் உள்ளது என்று பொருள். அந்த வகையிலே உயிர் காந்தம், உயிரிலே உள்ள காந்தம் என்பதைத்தான் ஜீவகாந்தம் என்கிறோம். இப்பொழுது உணவு பார்த்தோம், உணவிலிருந்து 7வது தாதுவாக வந்தது என்று பார்த்தோம். அவைதான் உடம்பிலே உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். அந்த உயிர் ஓட்டத்தில் வெளிப்படுகின்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் ஜீவகாந்தம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் உயிர் ஓட்டம் ஓடுகின்ற இடத்திலெல்லாம் ஜீவகாந்தம் நிச்சயமாக இருக்கும். அந்த ஜீவகாந்தம் தான் என்ன செய்கிறது? கண்கள் வழியாக பார்க்கிறது, காதுகள் வழியாக கேட்கிறது. இவையெல்லாம் 9 உடம்பிலே உள்ள 9 ஓட்டைகள் வழியாக அந்த ஜீவகாந்தம் செலவழிந்து பேச்சாகவும் செயலாகவும், அதாவது உடல் உறுப்புகளிலே செயலாகிறது, புலன்களிலே அவை பேச்சாகவும் பார்வையாகவும் இப்படி வெளிப்படுகிறது. மூளை வழியாக செலவாகின்ற பொழுது மனம் என்ற ஒரு பெயரை பெறுகிறது. மூளை வழியாக செலவாகின்ற பொழுது மனம் என்ற ஒரு பெயரை பெறுகிறது. எண்ணங்கள் ஏற்படுகிறது. இந்த எண்ணம் எப்படி ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாம் கொஞ்சம் பின்னே செல்ல வேண்டியிருக்கிறது. நாம் முன்னுரையில் சொன்னதை மறுபடியும் நான் மீண்டும் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையிலே நாம் முதலிலே இறைவன் விண்ணாகி விண்ணு என்ற இருக்கின்ற அந்த காற்றுகள் 2 விண்கள் சேர்ந்து ஹைட்ரஜனாகவும் 8 விண்கள் சேர்ந்து ஆக்சிஜனாகவும் ஆகி அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து தண்ணீராக மாறுகிறது. இப்படி 5 பூதங்கள் வருகிறது. இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். இதிலே சந்தேகம் ஏதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில இது ஜடப்பொருள் என்று கூறுகிறோம்.
ஆனா அந்த ஜடப்பொருளில் இருந்துதான் உயிரினம் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகின்ற பொழுது முதலிலே அமீபா என்ற ஒரு செல் தாவரம் தோன்றியது. அந்த ஒரு செல் தாவரம் பல நூறு ஆண்டுகள்ல என்ன இன்றைக்கு பார்க்கின்ற மரஞ்செடி கொடிகள் தழைத்து காடு போல் இருக்கிறது. நாமும் பிறக்கும் பொழுது கருவாக இருக்கும் பொழுது தலையிலே உள்ள ஈர் அளவுக்கு இருந்திருப்போம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பருத்து ஒரு பட்டாணி அளவிலே வந்து, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவிலே வந்து, அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவிலே வந்தது. கை கால்கள் முளைத்து 3.5 கிலோ ஆகிற வரைக்கும் தாய் வயிற்றில் இருந்து பிறகு நாம் பிறக்கிறோம். இப்படியாக உயிரின தோற்றம் வந்தது. முதலிலே வந்த உயிரினம் அமீபா. ஆனால் அடுத்தது அவற்றிலிருந்து புழு, அதாவது தாவரத்தில் இருந்து அடுத்த உயிர் புழு பரிணமிக்கிறது, புழு உருவாகிறது. நாம் நீண்ட நாள் ஒரு தானியங்களை வைத்திருந்தால் அதிலே புழு எப்படி வந்திருக்கும்? மூடி வைத்திருக்கிறது தான். எல்லா பொருளும் மூடிதான் வைத்திருக்கிறோம். வெளியிலிருந்து வருவதல்ல, அந்த தாவரத்திலிருந்து தான் அடுத்த உயிர் புழு உருவாகிறது. இரண்டாவது அறிவு உள்ள உயிராக. உயிர் என்றாலே அறிவு இருக்கும். முதல் உயிருக்கு அறிவு இருக்கிறது. தாவரத்திற்கு என்ன அறிவு? தொட்டுக்கொள்ளும் உணர்வு, தொடு உணர்வு. என்ன அந்த தொட்டுக்கொள்ள உணர்வு என்றால், அதாவது காற்றையும் நெருப்பையும் தண்ணீரையும் தொட்டுக்கொள்கிறது. எடுத்துக்கொள்வதை தொட்டுக்கொள்கிறது என்று சொல்லுகிறோம். அது தொடு உணர்வு என்கிறோம். அடுத்ததாக புழுவுக்கு வருகிறோம். அவற்றிலிருந்து உயிர் வந்த உயிர் புழு. அவற்றுக்கு 2 அறிவு. என்ன அறிவு? அவை தொட்டால் உணர்கின்ற ஒரு தன்மை அவற்றுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவை சாப்பிடுகிறது. தடையெல்லாம் வட்டவட்டமாக சாப்பிடுகிறது. சுவை உணர்வு வந்து விட்டது. அவற்றிலிருந்து 3வது அறிவு ஊர்வன வருகிறது. ஊர்வனங்கள் தெரியும் நமக்கு. அந்த ஊர்வனத்தில் இருந்து பாம்பு என்று ஒன்று கூறலாம். பாம்பிலிருந்து, அதாவது ஊர்வனத்திலிருந்து அடுத்த உயிர் விலங்கு வருகிறது. புலி, சிங்கம், கரடி என்று வருகிறது. அவற்றிலே மான், யானையை ஒரு சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது விலங்கினத்திலே அவை செவி உணர்வு பெறுகிறது. இப்படி அவற்றிலிருந்து 6வது உயிராக மனிதன் வருகிறான். இவனுக்கு கூடுதலாக வந்தது ஐயறிவோடு 6வது அறிவு சிந்தனை. ஏன், எப்படி, எதற்கு என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு பிறக்கிறது. இப்படித்தான் நாம் சிந்திக்க தொடங்கினோம். சரி, இந்த சிந்தனை எப்படி வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது இங்குதான் இந்த எண்ணம் ஆராய்தலுடைய அடிப்படையே இருக்கிறது. எப்படி என்றால், தாவரத்திலிருந்து வந்தோம். தாவரமும் நல்லது கெட்டது என்று ஒன்று இருக்கிறது. சில தாவரங்களுக்கு பக்கத்தில் சென்றால் மயக்கம் போட்டு விடுவோம். அந்த அளவுக்கு இருக்கிறது. சில தாவரத்தை சாப்பிட்டால் உயிரே போய்விடும். அப்படி தாவரத்திலும் நல்லது கெட்டது இருக்கிறது. நல்லதிலிருந்து வந்த தாவரத்தினுடைய அணுக்கள் நல்ல அணுக்கள், நல்லது என்று கூறுகிறோம். அடுத்ததாக புழு. புழு என்ன செய்கிறது? தாவரத்தை அழிக்கிறது. தாவரத்தை அழிக்கிற ஒரு அதற்கு இருக்கிறது. ஏனென்றால் தாவரத்தை சாப்பிட்டுதான் நாம் உயிர் வாழ வேண்டியதாக இருக்கிறது. எப்படியோ இருக்கட்டும், ஒரு அழிவு செயலுக்கு அது காரணமாக இருக்கிறது. இப்படி தாவரத்திலிருந்து வந்த ஒரு கெட்டத்தன்மை புழுவுக்கு வருகிறது. நல்ல தன்மையும் வருகிறது, கெட்டத்தன்மையும் வருகிறது. நல்ல தன்மை நன்மை தரப்போகிறது, அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் கெட்டத்தன்மை இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றம் பெறுகிறது, வருகிறது, தொடர் நிகழ்ச்சியாக வருகிறது. அப்படி தாவரத்தில் இருந்த கெட்டத்தன்மை புழுவுக்கும், புழுனுடைய கெட்டத்தன்மை பூச்சிக்கும், பூச்சி இனம். அடுத்ததாக 3வது இனம் பூச்சி இனம், 4வதுதான் ஊர்வனம், 5வது விலங்கினம். இப்படி ஒன்றிலிருந்து கெட்டத்தன்மை வித்தின் வழியாக முதலிலே செல்களாக பிரியும். அப்பவும் குட்டி போட்டு பால் கொடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படியாக மாறி வரும். முட்டையிட்டு குஞ்சு பிரித்தல், அடுத்ததாக இறுதியாக குட்டி போட்டு பால் கொடுக்கிற ஒரு நிலையில பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. இப்படி ஓரறிவிலிருந்து ஈரறிவுக்கும், ஈரறிவிலிருந்து 3வது அறிவு உயிர்களுக்கும், 3லிருந்து 4வது அறிவு உயிர்களுக்கும், 4லிருந்து 5வது அறிவு உயிர்களுக்குமாக இப்படி அந்த கெட்டத்தன்மை, நல்ல தன்மையும் மாறி வருகிறது, கெட்டத்தன்மையும் மாறி வருகிறது. இப்படி வருகின்ற பொழுது முதல் மனிதனிடம் இந்த 5 அறிவு விலங்குகள், 5 அறிவு உள்ள விலங்குகளிலிருந்து கெட்டத்தன்மையும் நல்ல தன்மையும் முதல் மனிதனுக்கு வந்து சேர்கிறது. இந்த முதல் மனிதன் இருந்து அடுத்த மனிதனுக்கு இப்படியாக முப்பாட்டன், பாட்டன், அப்பா வரைக்கும் இவற்றினுடைய தொடர்ச்சி வருகிறது. அந்த விந்து வழியாகத்தான் வருகிறதே தவிர வேறு வழியாக இல்லை. விந்து என்றெல்லாம் வித்து என்று சொல்லலாம், செல்கள் என்றும் சொல்லலாம். ஆரம்பத்தில் செல்கள் என்று சொல்லுகிறோம். அப்பொழுதும்
முட்டை என்று கரு சொல்லுகிறோம். அடுத்ததாக வித்து என்று சொல்லுகிறோம், விந்து என்று சொல்லுகிறோம். விந்து நாதம் என்று இரண்டாக சொல்லலாம். ஆணுக்கு விந்து என்றும் பெண்ணுக்கு நாதம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த விந்தினுடைய பெயர் அது. அப்படியாக வருகின்ற பொழுது இப்படி டிரான்ஸ்பர் ஆகி வந்து கொண்டே இருக்கிறது. இப்படி முதல் மனிதனுக்கு வந்து இரண்டாவது மனிதன், மூன்றாவது மனிதன், நான்காவது மனிதன் என்று வந்து முப்பாட்டன் பாட்டன் அப்பாவிடம் வரைக்கும் வந்து நம்மிடம் வருகிறது. அப்பாவுக்கு மகனாக நாம் பிறக்கின்ற பொழுது அந்த விந்து வழியாகத்தான் பிறக்கிறோமே தவிர வேறு வழியில் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அந்த வகையில நமக்கு தாவரத்திலிருந்தே நல்ல தன்மையும் கெட்டத்தன்மையும் இப்படி ஓரறிவிலிருந்து 6 அறிவு உயிரான நம்மிடம் வரைக்கும் வந்து விட்டது. இந்த பதிவுகள் இருக்கிறது. இந்த பதிவுகளிலே 100 பதிவுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். வந்தது ஒரு தோராய ஒரு கணக்கு. 100 பதிவுகள் எங்கிருந்து தாவரத்திலிருந்து முதல் மனிதங்க ஒவ்வொரு, அதாவது முதல் அறிவு, 2வது அறிவு, 3வது அறிவுன்னு 5 அறிவிலிருந்து 6வது அறிவுடைய மனிதன் வரைக்கும் வந்த அந்த பதிவுகள் ஒரு 100 என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 100ம் பழம்பதிவு என்று சொல்லலாம். ஏனென்றால் சங்கீத கர்மம் என்று சொல்லுவார்கள். அந்த பதிவு நம்மிடம் வந்து விட்டது. அதோடு கூட அது ஒரு 100 பதிவு என்று வைத்துக் கொள்வோம். நாம் 3 வயதிலிருந்து புத்தி தெரிஞ்சதிலிருந்து நாம் செய்த பதிவுகள் இருக்கிறது. இது பிராரத்த கர்மம் என்று சொல்வார்கள். இது ஒரு 100 பதிவுகள் இருக்கிறது. முன்னோர்கள் செய்த பதிவுகளை நமக்குள் விந்து வழியாக வந்து விட்டது. 3 வயதிலிருந்து நாம் செய்கின்ற பதிவுகள் மேல் பதிவாக பதிகிறது. இது ஒரு 100 பதிவு என்று வைத்துக் கொள்வோம். இன்று வரை நாம் 3 வயது தொடங்கி இன்று வரை இது ஒரு 100 பதிவு நாம் செய்த பதிவுகள். மொத்தம் 200 பதிவுகள். 200 பதிவுல 100 பதிவுகள் நல்ல பதிவுகள் என்று கழித்து விடுவோம். கெட்ட பதிவுகளை பற்றி தான் நாம் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே 100 பதிவுகள் கெட்ட பதிவுகள் நம்மிடம் இருக்கிறது. இந்த பதிவுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது. எப்படி எண்ணங்களாக மாறுகிறது என்று பார்த்தோமானால், உயிர் ஓட்டம் என்று சொன்னோம் அல்லவா? உயிர் ஓட்டத்திலிருந்து அடுத்த ஆற்றல் என்ன பிறக்கிறது? காந்தம், ஜீவகாந்தம். உயிருக்குள் இருக்கிற காந்தத்துக்கு பேர் ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தான் நம்மை செயல்படுத்துகிறது. செல்களை பிடித்து வைப்பதும் அதுதான். ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவதும் அதுதான். உடற்கருவிகள் வழியாக செயல்படுவதும் அந்த ஜீவகாந்தம் தான். உயிருள்ள மனிதனுக்கும் கண் இருக்கிறது, உயிரற்ற மனிதனுக்கும் கண் இருக்கிறது. ஆனால் உயிரற்ற மனிதனுடைய கண் பார்ப்பது இல்லை. ஏனென்றால் அந்த உயிரோட்டம் அவற்றிலே இல்லை. உயிருள்ள மனிதனிலே இருக்கிற உயிர் ஓட்டத்திலிருந்து இந்த ஜீவகாந்தம் பிறக்கிறது, ஜீவகாந்தம் வெளிப்படுகிறது. அந்த ஜீவகாந்தம் தான் கண்கள் வழியாக பார்ப்பதும் காதுகள் வழியாக கேட்பதும் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருப்பது ஜீவகாந்தம், ஜீவகாந்தம், ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் என்ன செய்கிறது என்றால், உயிர் ஓடுகின்ற இடத்துலதான் ஜீவகாந்தம் இருக்கிறது. அந்த ஜீவகாந்தமானது உடல் முழுவதும் சுற்றி வருகிற பொழுது அதற்கு மையம் ஒன்று இருக்கிறது. அதுதான் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் தான் அந்த விந்து இருக்கிறது. அந்த மூலாதாரத்தில் இருந்து அந்த உயிரோட்டம் தொடங்குகிற பொழுது அந்த ஜீவகாந்தமும் அங்கிருந்தே தொடங்குகிறது. அப்படி தொடங்குகின்ற பொழுது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டு வருகின்ற பொழுது மூளை வழியாக அந்த ஜீவகாந்தம் செலவாகிற பொழுது எண்ணம் உருவாகிறது. கண் வழியாக செலவாகிற போது பார்க்கிறோம். உடல் உறுப்புகள் வழியாக செலவாகிற பொழுது நாம் செயல்படுகின்றோம். மூளை வழியாக செலவாகிற போது எது? அந்த ஜீவகாந்தம் மூளை வழியாக செலவாகிற போது என்ன ஆகிறது? மனம், எண்ணம், சிந்தனை என்று பல பெயர்களை உடைய அந்த எண்ணம் அங்கே உருவாகிறது. எப்படி அந்த எண்ணம் உருவாகிறது என்பதை இங்குதான் நாம் அழுத்தமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. பதிவாகி இருக்கிற அந்த பதிவுகளிலே நல்ல பதிவுகளும் இருக்கிறது, கெட்ட பதிவுகளும் இருக்கிறது அல்லவா? அந்த நல்ல பதிவு நல்ல எண்ணமாக மாறுகிறது. அந்த கெட்ட பதிவு கெட்ட எண்ணமாக மாறுகிறது. அந்த நல்ல எண்ணம் நற்செயலாகவும் கெட்ட எண்ணம் தீச்செயலாகவும் மாற்றம் பெறுகிறது. அந்த எண்ணம் தான் சொல் செயலாக மாறுகிறது என்று பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த பதிவுகள் தான் நம்முடைய எண்ணமாக மிளிர்கிறது. அந்த எண்ணம் எங்கே தொடங்குகிறது என்று நாம் அறிந்தோம். அந்த இப்பொழுது நாம் எண்ணத்தை நாம் சரிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். 5 அறிவுள்ள உயிர்களுக்கு அந்த சக்தி இல்லை. ஆனால் நமக்கு 6வது அறிவு என்று ஒன்று பெற்றிருக்கிறோம்.
இந்த 6வது அறிவை கொண்டு, அதாவது அந்த மனம் என்ற அறிவை கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பவர்களாக இருக்கிறோம். எண்ணம் எங்கிருந்து உருவாகிறது என்று பார்த்தோம் அல்லவா? இதுதான் உண்மை. நம்முடைய அனுபவங்களும் அதிலே சேர்ந்து விடுகிறது. மீண்டும் மீண்டும் அந்த பதிவுகளில் இருந்து உடல் முழுவதும் வருகின்ற ஓடிக்கொண்டிருக்கின்ற காந்தம், ஜீவ காந்தம் தான் இந்த மூளை வழியாக வருகிற பொழுது நமக்கு எண்ணமாக மாறுகிறது என்று அறிந்து கொண்டோம். எனவே ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அவனுடைய மூலாதாரத்தில் இருக்கிற விந்திலே பதிந்திருக்கின்ற அந்த பதிவுகள் தான் காரணமாக இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறான். இதை கையாளுகின்ற பொழுது நமக்கு படிப்பறிவுகளாலும் ஆன்மீக சிந்தனைகளாலும், ஆன்மீக கூட்டங்களுக்கு கலந்து கொண்டு ஆன்மீக சிந்தனை பெறுவதாலும் மற்றும் உயர்ந்த பழக்க வழக்கங்களை உடையவர்களோடு இணைந்து இருப்பதனாலும் இப்படி நம்முடைய எண்ணங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம். திருடன் பிள்ளை திருடனாகத்தான் இருப்பான். ஆனாலும் அந்த திருட்டு மனத்தை அவன் சரி செய்வதற்கு அவனுடைய கல்வி உதவும், அவனுடைய சூழ்நிலை உதவும். நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லவர்களாக மாறும். கன்றியோடு சேர்ந்த பன்றிக்குட்டியும் மலம் தின்னும் என்பது போல நம்முடைய சேர்க்கை கொஞ்சம் இந்த பதிவுகளில் இருந்து வருகின்ற அந்த கெட்டத்தன்மையை போக்குவதற்கு காரணமாக அமைகிறது. எனவே எண்ணம் எங்கே உருவாகிறது என்று பார்த்தோம். எனவே எண்ணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த கருமைய பதிவு, கருமையம், அந்த விந்திலே பதிஞ்சிருக்கிற அந்த பதிவுகள் தான் கருமையம் என்கிறோம். அந்த பதிவை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்துவதற்கு 4 வழிகள் என்று ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த வழியிலே நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்லுவதற்கு சரியில்லை என்பதனால நான் அங்கே செல்லவில்லை. இப்பொழுது அந்த மனம் ஜீவகாந்த அலை என்று சொன்னோம் அல்லவா, அது மூளை வழியாக செலவாகிறது. மனம் 2 வேலைகளை செய்கிறது. 5 புலன்களின் பதிவுகளை சுருக்கி கருமையத்தில் பதிவு செய்கிறது. இந்த எண்ணம் மனம் என்றும் எண்ணம் என்றும் சிந்தனை என்றும் பல பெயர்களிலே ஒரே பொருளைத்தான் நாம் குறிக்கிறோம். எனவே மனம் செய்கின்ற வேலை 2. 1, 5 புலன்களின் பதிவுகளை கருமையத்தில் பதிவுகிறது. நாம் எண்ணினால் கூட போதும், அது பதிவாகிவிடும். செயல்தான் பட வேண்டும் என்று இல்லை. அந்த வகையிலே 5 புலன்களின் பதிவுகளை சுருக்கி கருமையத்தில் பதிவு செய்கிறது. முதல் வேலை. அடுத்த வேலை என்ன செய்கிறது இந்த மனம் என்றால், கருமையத்தில் பதிவுகளை மூளைக்கு கொண்டு வந்து அதை விரித்து காட்டுகிறது. மனம் செய்கின்ற வேலை இந்த 2 வேலைகளை செய்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது மனம் எண்ணம் எழுவதற்கு 6 காரணங்கள் இருக்கிறது. 6 காரணங்கள் இருக்கிறது. எண்ணம் எழ 6 காரணங்கள் இருக்கிறது. தேவை, முதலிலே தேவை. என்ன அந்த தேவை என்றால் பசி. அந்த பசியை போக்குவதற்கு அது உணவின் மேல் எண்ணம் எழுகிறது. அடுத்ததாக பழக்கம். ஒரு மனம் ஒரு செயலை செய்து பழகிவிட்டால் மீண்டும் மீண்டும் தேவையில்லாத போது கூட அதையே நாடுகிறது. இது பழக்கத்தால் தோன்றும் எண்ணமாகும். தொலைக்காட்சி தொடரை பார்த்து பழகிவிட்டவர்கள் தேர்வு காலங்களில் கூட பார்க்கும் எண்ணம் தோன்றுகிறது. 3ஆவதாக எண்ணம் எழும் காரணம் சூழ்நிலை. புகைப்பிடிக்காத நண்பர் ஒருவர் புகைப்பிடிக்கும் நண்பருடன் பழகும் பொழுது ஒரு நாள் ஒன்று கொடுத்து இதை பிடித்து பார், உற்சாகமாக இருக்கும் என்று வற்புறுத்தல் சூழ்நிலையிலே உடன்பட்டு புகைப்பிடிக்கும் நிலைக்கு ஆளாகிறார். இது சூழ்நிலை காரணமாக ஏற்பட்ட எண்ணமாகும். எண்ணங்கள் எழ 6 காரணங்களிலே இது 3ஆவது. 4ஆவது பிறர் மனம் தூண்டுது. ஒருவர் தள்ளு வண்டியிலே மாம்பழங்களை வைத்து விற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் பேச்சு நம் கவனத்தை ஈர்க்கிறது. அவர் எப்படியெல்லாம் பேசுவார் என்று நமக்கு தெரியும். அந்த கவனம் நாம் செல்லுகின்ற பொழுது இது நன்றாக இருக்கும் போல் தெரிகிறதே, நாம் ஏன் வாங்கக்கூடாது என்று அந்த அவருடைய பேச்சின் மூலமாக மனம் தூண்டப்பட்டு அந்த எண்ணம் அங்கே நமக்கு செயல்படுத்துகிறது. அடுத்ததாக கருவமைப்பு. இந்த கருவமைப்பு எப்படி என்றால், முன்னோர்கள் தம் வாழ்நாளில் நிறைவேற்ற முடியாத ஒரு எண்ணம் விந்து நாதத்தின் வழியே தொடர்ந்து வந்து குழந்தைகள் மூலமாக பூரிப்படைந்து செயலாகிவிடும். எப்படி?
நம்முடைய முன்னோர்கள் நினைத்த செயல் அவர்களால் முடியாமல் போய் இருக்கலாம். அந்த முடியாமல் போன அந்த செயல் அவர்கள் குழந்தைகள் வழியாக அது செயலுக்கு வருகிறது. இதை கருவமைப்பு என்று சொல்லுவோம். ஏனென்றால் தந்தையினுடைய கருவிலிருந்து வந்த அந்த மகனுக்கு அந்த செயல்படுத்தும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை கருவமைப்பு மூலமாக அவனுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டு அந்த செயலை அவன் செய்கின்றான். இதே மாதிரிதான் பள்ளிக்கூடம் கட்டுதல். தந்தையார் மது, மாது, சூது, புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கத்தில் உள்ளவர் எனில் மகனுக்கும் அப்பழக்கம் தொற்றும். இது கருவமைப்பால் வருகின்ற எண்ணமாகும். ஏனென்றால் திருடன் பிள்ளை திருடனாகத்தான் இருப்பான் என்பது ஒரு எண்ணம்தான். ஏனென்றால் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே அந்த விந்திலே பதிந்திருக்கிறது. எனவே அவைதான் எண்ணமாக வருகிறது. சற்று முன்னே பார்த்தோம். அடுத்ததாக 6வது முறையிலே எண்ணங்கள் தோன்றுவதற்கு 6 காரணங்கள் என்று சொன்னோம் அல்லவா? 6வது காரணம் தெய்வீகம். சமுதாயத்தில் பலருடைய மனங்களில் தோன்றும் எண்ணங்கள் அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலும் வாய்ப்பும் வசதியும் உள்ள ஒருவர் மூலமாக செயலுக்கு வந்துவிடும். ஒருவர் நினைத்திருக்கலாம் பள்ளியை கட்ட வேண்டும் என்று, அவரால் முடியாமல் போயிருக்கலாம். அந்த எண்ணம் வேறு ஒருவர் மூலமாக செயல்பட்டு செயலுக்கு வந்து விடுகிறது. இதுதான் தெய்வீக எண்ணம். இயற்கை வழி எண்ணம் என்றும் கூறலாம். கோயில் கட்டுதல், பள்ளிக்கூடம் கட்டுதல், முதியோர் இல்லம் அமைத்தல் போன்ற செயல்பாடு எண்ணமும் தோன்றுகிறது. நல்ல எண்ணம் என்ன செய்யும்? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணம் தான் நல்ல எண்ணம். நல்ல எண்ணத்தினுடைய வரையறை இது. ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். இவ்வாறு துன்பம் தராத எண்ணங்கள் தான் நல்ல எண்ணம் என்கிறோம். தீய எண்ணங்கள் துன்பம் தருபவை. அவை நமக்கு நன்கு தெரிந்தவைதான் தீய எண்ணங்கள் ஆகும். என்ன ஆராய்தல் பயிற்சி முன்னால நாம் ஒன்று பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதாவது நாம் ஆனந்தமய கோஷம் என்றால் தன்மை என்று முதலிலே 5 கோஷங்கள். இந்த 5 கோஷத்திலே அன்னமய கோஷம். எப்படி மனம் உடல் தேவை உணர்ந்து அதை முடிக்கும் நிலையில் அதை அன்னமயம் கோஷம் என்று கூறுகிறோம். அன்னம் என்றால் உணவு. உணவை தேடுவதற்கு மனம் ஈடுபடுகிறது அல்லவா? அந்த மனத்தின் செயலை அப்பொழுது அந்த மனத்திற்கு என்ன பெயர் கூட்டுகிறோம்? அன்னமய கோஷம் என்று கூறுகிறோம். இதே போன்று 5 ஐம்புலன்கள் பதிவுகளை நினைவுக்கு வருகிறது. அது மனமாகிறது அல்லவா? அந்த 5 புலன்கள் வழியாக ஏற்படுகின்ற எண்ணங்களை மனோமய கோஷம் என்கிறோம். இந்த மனத்தினுடைய தன்மைகளை இப்படி பிரிக்கிறார்கள். 5 கோஷங்களாக பிரிக்கிறார்கள். 3வது ஆன்மா என்ற உயிர். அதாவது உயிர் என்றாலும் ஒன்றுதான், ஆன்மா என்றாலும் ஒன்றுதான். அந்த புலன்கள் மூலம் விரிந்து ஆற்றும் வெளிப்புற செயல்களை நிறுத்தி தனக்குள்ளே உணரும் ஆற்றலை நிலை பெற செய்கிற பொழுது அந்த செயல் பிராணன் என்ற உயிரின் செயலாதலால் அதை பிராணமய கோஷம் என்கிறோம். உயிர் அதாவது நாம் ஒரு நிலைக்கு வருகிறோம். ஆரம்பத்திலே நமக்கு அந்த நிலை வராது. 5 ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவோம். 5 ஐம்புலன்களை மனம்
கொண்டு நாம் இடம் எது ஆராய்ந்து அவை ஆன்மீகத்திலே நாட்டங்கள் செய்கின்ற பொழுது அது பிராணமய கோஷம் என்கிறது. அடுத்ததாக விஞ்ஞானமய கோஷம். நம் தன் இயக்கத்திற்கும் தன் பதிவுக்கும் காரணமாக பேரியக்க மண்டலத்தின் தோற்றம், இயக்கம், அதன் விளைவுகள் ஆகியவற்றை உணரும் போது மனிதன் விஞ்ஞானமய கோஷத்துக்கு ஆட்படுகிறான் என்று கூறுகிறோம். இது 4வது மயக்கோஷம். ஏனென்றால் ஆராய்ச்சிக்கு உட்படுகிறோம். எல்லோரும் ஆராய்ச்சிக்கு உட்படும் நிலை வராது. சிலருக்குத்தான் அந்த தகுதி கிடைக்கிறது. அடுத்ததாக கடைசியாக ஆனந்தமய கோஷம். ஒரு ஆன்மா தன் தீய இயக்க பதிவுகளை எல்லாம் கழித்து முழுமை பேறு பெற மெய்ப்பொருள் உணர்வு பெறும் நிலைக்கு ஆட்படும் பொழுது அதை ஆனந்தமய கோஷம் என்று கூறுகிறோம். இப்படி மனம் 5 நிலைகளிலே செயல்படுகிறது. இப்படி எந்தெந்த நிலையில் செயல்படுகிற பொழுது அந்த மனத்திற்கு இப்படி நாம் பெயர் சூட்டுகிறோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று இப்படி நாம் அந்த மனத்தின் தன்மைக்கு பெயர் சூட்டுகிறோம். இந்த மனம் 10 படிநிலைகளிலே இயங்குகிறது. முதல் படி உணர்ச்சி, 2வது தேவை. உணர்ச்சி என்றால் பசி என்ற ஒரு உணர்வு தோன்றுகிறது. அதை காரணமாக அதை அடைவதற்கான தேவை நமக்கு ஏற்படுகிறது. அதற்கு முயற்சியை மேற்கொள்கிறது. 3வது நிலை, 3வது படி. முயற்சி செயலாகிறது. இது 4வது படி. அந்த செயலின் விளைவாக அந்த உணவை பெறும் ஒரு நிலையை அவன் பெறுகிறான். இல்லை என்றால் அவன் ஏமாற்றம் அடையலாம். அந்த செயல் எப்படியும் இருக்கலாம், வெற்றியாகவும் இருக்கலாம், தோல்வியாகவும் இருக்கலாம். அடுத்ததாக அனுபோகம். அதை சுவைக்கின்ற பொழுது அது அனுபோகம் என்கிறோம். அந்த அனுபோகம் என்னத்தை தருகிறது என்றால் 7வது படியாக அனுபவத்தை தருகிறது. இவை வரைக்கும் பழக்கப்பதிவுகள் என்று பழக்கப்படிகள் என்று கூறலாம். அடுத்ததாக விளக்கப்படிவுகள். அந்த பழக்கத்தின் படிவுகளிலே அனுபவத்தை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது விளக்கப்படிகளுக்கு காரணமாகிறது. ஆராய்ச்சி, தெளிவு, இறுதியாக முடிவு எடுக்கிறது. என்ன முடிவு எடுக்கிறது? இது நல்லதா கெட்டதா, இதன் மூலம் நாம் தெளிவடைந்த நிலை என்ன என்ற ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆகையினால இப்படி மனம் 10 படிகளிலே தினம் செயல்படுகின்றது. இந்த மனத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய பதிவுகளை நாம் போக்கினால் தவிர மனம் நல்ல மனமாக இருப்பதற்கு காரணமே இல்லை, வழியே இல்லை. எனவே அந்த மனத்தை சீர்படுத்துவதற்கு நமக்கு பல நிலைகள் இருக்கிறது. என்ன நிலைகள் என்றால் தியானம். தியானத்தின் மூலமாக நாம் அந்த பதிவுகளை போக்குவதற்கு காரணம் வழி பிறக்கிறது. எனவே அந்த தியானத்தை பற்றி அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அந்த அடிப்படை தியானங்கள் 3 இருக்கிறது. ஆக்கினை, சாந்தி, துரியம் என்று 3 அடிப்படை தியானங்கள் இருக்கிறது. அடுத்ததாக சிறப்பு தியானங்கள் இருக்கிறது. எண்ணங்களை அதாவது பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், இறைநிலை தவம், இப்படி 6 சிறப்பு தவங்கள் இருக்கிறது. இவை ஒவ்வொன்றாக பிறகு நாம் பார்க்கலாம். இப்பொழுது அகத்தாய்விலே எண்ணங்கள் ஆராய்தல் என்ற தலைப்பிலே நாம் இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக ஒரு தவம், அதுக்கு அடுத்த பிறகு எண்ணங்கள் ஆராய்தலுக்கு பிறகு சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என அறிதல், அப்படி என்ற ஒவ்வொரு அகத்தாய்வும் பார்க்கலாம். அகத்தாய்வு ஒன்றும் ஒரு தவம். அடுத்ததாக இன்னொரு அகத்தாய்வு, அதற்கு அடுத்து ஒரு தவம். இப்படி ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது மனவளக்கலையின் முழு நிலையை நாம் உணரும் ஒரு பாக்கியத்தை நாம் பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா. நல்ல ஒரு, அதாவது எண்ணத்தை எப்படி நம்ம சீரமைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட நல்ல கருத்துக்களை அப்படியே மகரிஷி ஐயாவே சொல்ற மாதிரி எல்லா விஷயங்களையும்
இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் அருமையான ஒரு விளக்கங்கள், அதாவது மனிதன் எப்படி உருவாகிறான் என்பதையும் நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துடன் அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சியின் மூலம் நமக்கு சிறப்பானது ஒரு வகுப்பு எடுத்தாங்கன்னு கூட சொல்லலாம். வகுப்பை எடுத்து நமக்கு சிறப்பித்த தசரதன் ஐயா அவர்களுக்கு இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இந்த கருத்துக்கள் எங்களுக்கு செவிக்கு கேட்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, உங்களோட வீடியோ மட்டும் ஆஃப் ஆயிட்டியா? அது என்னன்னு பாத்துங்க. சரிங்க ஐயா. ஆமா, வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து நல்ல விளக்கங்களை அளியுங்கள். தொடர்ந்து நல்ல ஒரு தியான முறைகளை கற்றுக் கொடுங்கள் என்பதை அனைவரும் மூலமாக கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் ஒரு நிகழ்வு என்னன்னா, இப்ப இந்த நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு அனைவரும் வர்றீங்க, சில பேர் அப்படியே போறாங்க. என்ன நிகழ்வு என்னங்கிறத பத்தி இதுல ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அனைவரும் இப்ப தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். அதாவது எப்படின்னாக்கா, ஒவ்வொரு வகுப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தியான முறைகள் இருக்கும், ஒரு வகுப்பு எடுப்பாங்க. அப்படிங்கறத ஒரு வேதாத்திரி மகரிஷி, ஈஷா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அது ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆரம்ப நிலை, அடுத்த நிலை, அடுத்த நிலை அப்படிங்கிற ஒரு தியான வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காலைச்சக்கரம் நிகழ்வை நம்ம நடத்திட்டு இருக்கிறதுக்கு முதன்மையான காரணம், இதுல என்ன நடக்குதுங்கிறத நீங்க உள்நோக்கி பாத்தீங்கன்னாக்கா, நம்ம யோகா, அதாவது இதுல பாத்தீங்கன்னாக்கா தியான முறைகள் அல்லாமல் மற்ற யோக கலைகள் அனைத்துமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தியான பயிற்சிகள், யோக கலைகள், ஆசன பயிற்சிகள், இது நம்ம இதுல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா முக்கிய காரணங்கள் என்னன்னாக்கா, இதுல பாத்தீங்கன்னாக்கா கலந்துக்கிறவங்களுக்கு உடல்நிலை, மனநிலை அனைத்தும் சரிப்படுது. அதாவது எப்படின்னா, இதுல கலந்துக்கிற உங்களோட தீர்வுகளை வச்சே நாங்க இதை நாங்க பதிலளிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப இதுல கலந்துக்கிறது, இப்ப ஐயா கண்ணப்பன் ஐயா என்ன செய்யறாங்கன்னாக்கா, அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் இந்த ஆசன பயிற்சிகள் கொடுத்துதான் இன்னைக்கு அவங்களுக்கு வர ட்ரீட்மெண்ட், அதாவது உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை வர்றவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள், ஆசன பயிற்சிகள், யோக பயிற்சிகளை கொடுத்துதான் அவங்க சரி பண்றாங்க. அப்படிங்குள்ள அந்த திட்டங்களை வகுத்ததுதான் இன்னைக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல அவங்க நமக்கு கற்று வைக்கிறாங்கிறத அனைவரும் உணர வேண்டும். ஏன்னாக்கா இன்னைக்கு அந்த சின்ன சுப்பிரமணிய ஐயா கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் முடியாம இருந்தேன், விஆர்எஸ் கூட வாங்கிட்டேன். இன்னைக்கு இந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் என் உடல்நிலை நல்ல மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்தேன்னா, நம்ம தியான முறைகள் மட்டும் சொல்லி கொடுக்கல இந்த இடத்துல. அதாவது ஒரு மனிதனோட எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம். உடல்நிலையா இருக்கட்டும், மனநிலையா இருக்கட்டும், உடல் சார்ந்த இருக்க தியானமா இருக்கட்டும், எல்லாமே போகல அவங்களுக்கு என்னன்னாக்கா டோட்டலோட உடல்நிலையோட பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் அகலக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல இருக்கு. அதனால இது நம்ம ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிறத விட்டுட்டு இதுல வந்தோம்னா நம்ம உடல் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நல்ல விதமாக இருந்தாலும் பின்னாடி நமக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. இல்ல நமக்கு எந்த வித குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள்ல கண்டிப்பாக நீக்கப்படும் என்கிற ஒரு அதாவது எதுனா, இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு பாதி நாட்கள் நம்ம கடந்துட்டோம். ஒரு வருஷ காலத்துல பாதி நாட்கள் கடந்துட்டோம். இதுல நீங்க கலந்துகிட்ட உங்களுக்கும் நீங்க தான் சான்று எங்களுக்கு அப்படிங்கிறத நான் அந்த தருணத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதுல சில பேர் இதுல என்ன யோக கலை கத்துக் கொடுக்குறாங்க, என்ன பயிற்சி முறைகள், இது செஞ்சா என்ன, அது செஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு விளக்கம் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னாக்கா இந்த பயிற்சி முறைகள் செய்தால் நம்ம அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் பலதரப்பட்ட பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இதை மட்டும்தான் உங்களை செய்யுங்கன்னு நாங்க சொல்றது கிடையாது. தொடர்ந்து உங்க வீட்டுல நீங்க எதை வேணாலும் செஞ்சீங்க. உங்க உடல்நிலை எப்படி உங்களுக்கு பாதிப்படையுது, உங்க உடல்நிலை எப்படி சரிப்படுது, எதை செஞ்சா உங்க உடல்நிலை சரியாகுது, எந்த யோகா, எந்த ஆசனம் செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத பலதரப்பட்ட யோக கலைகளையும், ஆசன பயிற்சிகளையும், மூச்சு பயிற்சி, தியான முறைகள் எல்லாத்தையுமே அது இல்லாம உடல் சார்ந்த வழிமுறைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எதை எடுத்துக்கிட்டு உங்க உடல் முறைக்கு தேவையானது நீங்க செய்யறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டாபிக் தான் நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சார்ந்த ஒரு பயிற்சி முறைகளை சார்ந்தோ இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு நகரவில்லை என்பதை இத்தருணத்தில் அனைவருக்கும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் எந்த இடத்துலயும் கிடைக்காது அப்படிங்கிறதுதான் எங்களோட விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு உடலை சார்ந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான உடலை சார்ந்து ஒரு விஷயங்களை கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஒரு ஆசன பயிற்சிகளோட இதை ஜூம் வாயிலாக கொடுக்கறதுக்கு இல்லைங்கிறது எங்களோட கருத்து. அதனால கண்டிப்பாக இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. தொடர்ந்து இந்த நிகழ்வுல, ஏன்னா கண்ணப்பனையா பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்க வீட்டுல இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி தான் பல பேரை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஆசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள்,
எல்லாத்தையும் வச்சுதான் நமக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து கலந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம சிறப்பு பேச்சாளர்கள் இன்னைக்கு ஐயா தசரதன் ஐயா வந்திருக்கிறாங்க. அது மாதிரி பாஸ்கர் ஐயா அரிசியை பத்தி பேசுறாங்க. அடுத்த காய்கறிகளை பத்தி பேசுறாங்க. அடுத்தது பாரதி அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த பயிற்சி முறை தாய்ச்சி பயிற்சி முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காத விஷயங்கள். அவ்வளவுதெல்லாம் வந்து இந்த காலச்சக்கர நிகழ்வுல வந்து இன்னைக்கு நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அதனால அனைவரும் இதை பயன்படுத்துங்கள். எங்களுக்கு என்னன்னாக்கா இது வந்து நாங்க வந்து பயன்படுத்துன்னு சொல்றதோட உங்களோட ரிசல்ட் எங்களுக்கு நிறைய கிடைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுல பயணிக்கிறவங்க வந்து நேத்து கூட ஒரு ஆள்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக அந்த நபர்கள் 50-60 நபர்கள் உங்கள்கிட்ட தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னாக்கா அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். உடல்நிலை மனநிலை சார்ந்த நல்ல விஷயமா இருக்கிறதுனாலதான் கண்டிப்பா பயணிப்பாங்க. மத்தவங்களுக்கு அது கிடைக்காம இருக்கிறதுனால நாங்க வருத்தப்படுறோங்கிறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால வந்து இதுல இருக்கிறவங்க உங்களை சார்ந்தவங்க சரி, நீங்களும் சார்ந்தவங்க சரி, இந்த விஷயங்கள் வெளியில கிடைக்காது. நம்ம வந்து ஒரு ஆசன பயிற்சி, தியான பயிற்சியோ மட்டும் சொல்லிக் கொடுக்கல. உடலை சார்ந்து, மனதை சார்ந்து நாம் எப்படி சரிப்படுத்தி கொள்ள முடியும். இதை விட பெரிய விஷயம் என்னன்னாக்கா ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் அந்த 5 நிமிட ஆடியோ. இது வந்து எப்படின்னா இன்னைக்கு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆடியோவை கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஆடியோவை கேட்டுட்டு நம்ம இந்த பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக மனநிலை மாறும், உடல்நிலை மாறும், குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்களோட எண்ணங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறும் என்பது நாங்க கண்டிப்பா இது ஒரு சான்றா உங்களுக்கு சொல்றோம். அனைவரும் இந்த நிகழ்வுல நீங்க பயன்பெற்று உங்களை சார்ந்தவர்களையும் அனைவரையும் பயன்பெற செய்து, ஏன்னா இதுல வந்து எந்த விஷயமும் வந்து ஒரு சோட போகாத விஷயமா இருக்குது. அதாவது நான் சொல்றதுக்காக இல்ல சொல்லுங்க, கண்டிப்பா வந்து நீங்க சொல்லலாம், இது சோட போகாத விஷயமா இருக்குது. இன்னும் பல நபர்கள் இதுல வந்து உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. இது பல பேர் பயனடைய வேணுங்கிறது தான் எங்களோட எண்ணமா இருக்குது. அதனால இந்த கருத்துக்களை அனைவரிடம் தெரிவிங்கள். இது ஒரு யோக பயிற்சி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு தியான பயிற்சி கிடையாது அப்படிங்கறத விளக்குங்க. விளக்கி உள்ளார கொண்டு வாங்க. அவங்க கண்டிப்பாக பயனடைய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து 100ல வந்து 90% வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாதிப்புலதான் இருக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வில் கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நீங்களும் தெளிவாகி இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக இன்னைக்கு அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் தசரதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் மிட்டவுன் சங்கத்திற்கும் மற்றும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நிகழ்விலே கலந்து கொண்டு சிறைத்துக் கொண்டிருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இன்றைய காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். வாழ்வாங்கு வாழ்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிடலாம்.